நமக்காக வேற எதையும் சிந்திக்காம அவர் செய்கிறாரு. அவர் எப்போதுமே தன்னை பற்றி சிந்திப்பதில்லை. அதான் காண்பவன் சிவனே, அவன் நலத்தை காண்பவன் சிவனே. ஆனால் அரணடிக்கு அன்பு செய்ய மாற்று அரண் சொல்லியிருக்காரு. அதனால இந்த பாட்டை அப்படி சொல்லி, அப்போ இதனால நீங்க என்ன, நாம என்ன செய்யணும்? 10 பாட்டை பார்த்தோம், என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. என்ன செய்யணும்? அதுதான் மகா வாக்கியம் போல ஒரே வார்த்தையில சொல்றது. 10 பாட்டை ஒரே வாக்கியத்துல சொல்லியா என்ன செய்யணும்? அப்போ இந்த சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மனுபவம் தீர்க்கும் மருந்து தொடர்ந்து பந்தப்படுத்துகின்ற இந்த பிறவி மனுபவம், நீங்காது தொடர்ந்து வருகிற பவம், அதை தீர்க்கும், முற்றிலுமாக நீக்கும். தீர்த்தலானது முற்றிலும் நீக்குது. மருந்து உள்ளது. அப்போ பவம் என்பது நோய் என்பது இல்லையா? மருந்து, அதற்கு பரிகாரம். மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து உலகு. அதுதான் நாம பார்த்த இந்த மருந்து தான் இது. இந்த சிவன் தான் மருந்து. அதை அருந்து விரும்பி அறிந்து மருந்து மாதிரி கண்ணமூடி குடிக்கணும் அப்படி குடிக்கக்கூடாது. மருந்துன்னா நம்ம சுவை பார்க்காத அர்த்தம். இது அது இல்லை. இதை எப்படி இருக்கணும்? மருந்து உலது, ஐயமில்லாது. இது தீர்க்குமோ தீர்க்காதோ என்று ஐயப்படாது. ஓவாது, இடைவிடாது. இது உண்ணுகிற மருந்து. உண்ணுகிற மருந்து வேற, உண்ணுகிற மருந்து வேற. உண்ணுகிற மருந்து ஊனுக்கு நலம் பழக்கும். உண்ணுகிற மருந்து உயிருக்கு நலம் கொடுப்பேன். அதனால அது பசி உற்ற போது உண்ண வேண்டியது, இது ஓவாது உண்ண வேண்டியது. வேறுபாடு விளங்குதா? அதுதான் நாங்க திருவள்ளுவர் சொல்லும் போது, சிறிது வயிற்றுக்கும் செவிக்கு உணவு நிரந்தரம் எப்போதும் சொல்றாங்க. செவி உணவு எப்போதும். அப்போ இந்த 3 உணவு, வயிற்றுக்கு உணவு அப்போதைக்கு அப்போது, உற்றபொழுது பசி, உற்றபொழுது உண்ணுதல், அது அற்றபொழுது உண்டது, அற்றபொழுது உண்ணணும். இது எப்போதும் உண்ணணும். ஓவாது உண்ணணும், ஓவாது இடைவிடாது உண்ணுங்கள். நினைங்கள். உண்ணுதல் நினைக்கிறது. ஐயமில்லாது உண்ணுங்கள். விரும்பி உண்ணுங்கள். சாப்பிட அப்புறம் எங்க பதியினுடைய பயனை அடைகிற உயிர், பயன் கொடுப்பவன் ஒருவன். அந்த பயனை, திருவருளை கொடுப்பவன் ஒருவன் தான். ஆனா அந்த பயனை பெறுகிற உயிர்கள் எண்ணில், அது எண்ணில். அத 2வது அதிகாரத்தில் சொல்றாரு. அதனால உயிர் அவை, உயிர் அவைன்னு பன்மையில சொல்றாரு. எண்ணில்லாத உயிர்கள். அப்போ முதல் பாட்டுல இந்த உயிர்கள் எண்ணில், எண்ணிக்கை இன்ஃபினிட், இத்தனைன்னு சொல்ல முடியாது, தொகை சொல்ல முடியாது.
உயிர்களை தொகை சொல்ல முடியாது அப்படிங்கிற. ஆனாலும் வகை சொல்லலாம். என்ன வகை அப்படின்னா முக்தி பெற்றவை பெற இருப்பவை ரெண்டு வகையா இருக்கு. முக்தி அடைந்தவை அடைய இருப்பவை. பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க பாஸ் ஆகி இருக்கிறவங்க நம்பிக்கை கொடுக்குறாரு. விளங்கலாமா? இந்த சொல்றதுல இந்த விடாக்கார் அடாக்காருங்க மாதிரி அந்த சொல்லிலே ஒரு மங்கள சொல்றது. என்னமா? ஆமா. அதனால இந்த உயிர்கள் எண்ணிலி அது முக்தி அடைந்தவை அடை இருப்பவை என்று ரெண்டுக்குள்ள இருக்குது. ரெண்டு பிரிவா இருக்குது. அந்த முக்தி அடைந்தவை எவ்வளவு இருக்குதுன்னா இதுவரைக்கும் பிறந்த நாள் போல இதுவரைக்கும் எத்தனை நாள் உலகம் தோன்றியது முதல் வந்திருக்குன்னா அத்தனை அது எண்ணிலி. அதனால முக்தி அடைந்தவையும் எண்ணிலி. அடைய இருப்பவை அந்த பிறந்த நாளோடு இன்னும் பிறக்க இருக்கிற நாளையும் சேர்த்துக்கங்க. அப்போ முக்தி அடைய இருக்கிற குற்றம் ரொம்ப இருக்கு. விளங்குதா? அப்படின்னு இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்குது. விளங்குதா? ஆமா. இப்போ இதனால முக்தி அடைந்தவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதோட விட்டுருங்க. இருக்காமல அடையாம அடைய இருக்கா காத்துட்டு அவனை பத்தி நம்ம பேசணும். விளங்குதா? முக்தி அடைய இருக்கிறவன் அவன் 3 கேட்டகரியா இருக்கான். முக்தி அடைய இருக்கிறவன் 3 கேட்டகரியா இருக்கான் இல்லையா? ஆமா. அது முக்தி அடைய இருக்கிறவன்னா நோய் இருக்கிறவன் இல்லையா? அதுல ஒரு நோய் இருக்கிறவன் 2 நோய் இருக்கிறவன் அப்படி 3 பிரிவா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க இதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்க்கலாம்.